சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். அம்பிகை யாரு? ஒரு மணியை பார்த்தாலும் அவருக்கு அபிராமி தான். அந்த மணியில் எழக்கூடிய வெளிச்சம் இருக்கிறதே, ஒளி இருக்கிறதே, அதுவும் அபிராமி தான். அப்படி 108 மணிகளை கொண்டு கோர்க்கப்பட்ட ஒரு மாலை இருக்கு, அதுவும் அபிராமி தான். அதை அணிந்து அவள் அணிவதனால் அவளுக்கு அது அழகல்ல, அதை அவள் அணிவதால் அந்த அணிக்கு அது அழகாக தான். இதெல்லாம் சொல்றாரு இல்லையா? மணியே, மணியின் ஒளிரையே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை என் பத்மபாதம் பணிந்த பின்னே. அவர் சொன்ன மாதிரி என்னுடைய பாட்டனார் திருக்கடவுரில் கனகசபை பிள்ளைங்கிற பெயரிலே வாழ்ந்தவர். அவருக்கு முன்னோர்கள், எங்களுக்கெல்லாம் முன்னோர்கள் ஒரு 350 ஆண்டுகளுக்கு முன்னே, எனக்கு தெரிஞ்சு என் யூகம் அவங்க அபிராமி பட்டருடைய சமகாலத்தவர்களாக இருந்திருக்க வேண்டும். அவங்க அந்த ஆலயத்துக்கு ஒரு 1600 ஏக்கர் எழுதி வைத்தார்கள். அது பிச்சை கட்டளைங்கன்னு ஒரு ட்ரஸ்ட்டாக இன்றைக்கும் இருக்குது. அது எங்கள் தாத்தா காலத்தில் தான் அவர் நிறையா அதுக்கு விருத்தி பண்ணார். அவர் 27 கோயிலுக்கு தக்காராக இருந்தார் ஒரே நேரத்தில். அப்போ தான் அவர் அம்பாளுக்கு தங்க கவசம் அதெல்லாம் செய்த நேரம் 70களில். நானும் அப்போ ரொம்ப சின்ன பையன், இதை வச்சு என் வயசு நீங்கள் கணக்கு போடக்கூடாது. அப்போ நான் ரொம்ப சின்ன பையன் 70களில். அவருக்கு முகப்பக்கவாதம், ஃபேஷியல் பேராலிசிஸ் வந்துருச்சு. பேசுறது சிரமப்பட்டார். எல்லாம் கார் எடுத்துகிட்டு பொறையார் போகலாம், மாயரம் போகலான்னு ஆரம்பித்த போது ஒரு பேப்பரில் என்னை அபிராமி சன்னதிக்கு அழைத்து போன்னு எழுதி காட்டினார். அதில் போய் அங்கே உட்காந்துட்டார். ஓதுவாரை வர சொல்லி அந்தாதி பாட சொல்லி சொல்கிறார். ஒவ்வொரு பாட்டு முடிகிறப்போ ஒரு தீபாராதனை. அந்த தீபாராதனை முடிய முடிய இவர் அந்த குங்குமத்தை எடுத்து தடவிக்கிட்டே உட்காந்துருக்கிறார். கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. டாக்டர்லாம் வேண்டான்ட்டார். ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த குங்குமத்தை தான் மருந்து, அதில் தடவிக்கிட்டே உட்காந்துருக்கிறார். நம்மளா இங்கே நம்பாட்டி விடுங்க, 108 பாட்டு முடிகிறதுக்குள் முகப்பக்கவாதம் அவருக்கு சரியாயிடுச்சு. அணுகாதவருக்கு பிணியே, பிணிக்கு மருந்தே அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இதில் இன்னொரு அதிசயம் நடந்தது. இங்கே ஒரு நண்பர், எங்களுடைய அருமை நண்பர் கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி நீங்கள் பேசியிருப்பார். சத்யசாய் பாபா பற்றி பேசினார். அவர் டாடா மெடிக்கல் டயக்னோஸ்டிக்ஸ் மேனேஜிங் டைரக்டர். அவர் வீட்டிலேயே சீரடி பாபாவுக்கு வீட்டிலேயே ஒரு பெரிய கோயில் கட்டியிருக்கிறார் பெங்களூரில். அங்கே சில பூஜைகள், சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அங்கே ஜெயலட்சுமின்னு ஒரு அம்மா வருவாங்க, ஒரு ஆடிட்டர். அவங்களுக்குள்ள சத்யசாய் பாபா ஒரு சின்ன பிரசன்னமாவார். அவங்க வழியாக கேஷுவலாக பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு உடனே அந்த மாதிரி ஆயிரும். அவங்களுக்குள்ள பாபாவுடைய தன்மை வரும். நான் அந்த ஆலயத்தில் ஆங்கிலத்தில் அபிராமி எந்தாதி பேச சொன்னேன். நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஜெயலட்சுமிங்கிற அம்மா இப்படி எதிர ராகவ மகேஷ் உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள பாபாவுடைய பிரசன்னமாயிருக்கு. நான் இந்த சம்பவத்தை சொல்கிறேன். இந்த மணியே மணியினுடைய பாட்டை சொல்லி எங்கள் பாட்டனார் அந்த குங்குமத்தை தடவிக்கொண்டே இருந்தார், குணமானதுன்னு சொன்னேன். நான் கண்ணார பார்த்தேன். அடுத்த வினாடி அவங்க உடம்புலேருந்து ஒரு 1 கிலோ குங்குமம் கொட்டுச்சு. அவங்க அந்த குங்குமத்தை அப்படியே கையில் அள்ளி, திஸ் இஸ் த குங்குமம் யுவர் கிராண்ட் ஃபாதர் யூஸ் அப்படின்னு பாபா குரலில் பேசுகிறாங்க. இது கண்ணார நான் பார்த்த ஒரு அதிசயம், அதிசயமான வடிவுடையாள் இல்லையா? அதனால் இதெல்லாம் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறதுக்காக சொல்கிறேன். மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே அப்படிங்கிறார். இப்போ மனுஷனுக்கு பிறவிங்கிறது எப்படி வருது அப்படின்னா, யமதர்மன் ஒரு ஆள் இருக்கிறார். அவரோட வேலை என்னன்னா, அவர் ஒரு குரியர் சர்வீஸ் நடத்துகிறார்.
அவர் என்ன கொரியர்ஸ் பண்ணுவார்னா, நம்ம ஒரு பொருளை ரெடி பண்ணி அதுக்கு ஒரு அட்ரஸ் எழுதி இன்னாருக்குன்னு கொடுக்குறப்ப கொரியர் போய் டெலிவரி ஆகுதில்ல, அந்த மாதிரி இந்த உயிர் என்னென்ன வினைகளை எல்லாம் செய்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று வகுக்கப்பட்டிருக்கோம். இந்த உயிரை கொண்டு போய் அடுத்து அந்த பிறவிக்கு வாய்ப்பாக உரிய இடத்துல சேர்க்கறது தான் அவரோட வேலை. இப்போ நமக்கு யமதர்மன் பக்கத்திலே வரப்படாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குது. பக்கத்தில் வரப்படாதுன்னா நீங்கள் 500 வருஷம் 1000 வருஷம் இருக்கிறதுக்கு இல்லை. இந்த உயிர் பிரிந்தால் முக்தி அடைய வேண்டுமே தவிர மறுபிறவிங்கிற சுழற்சிக்குள்ளே போகக்கூடாது. அதான் நம்ம விருப்பம். சாகாமல் இருப்பதுன்னா அதுதான், மரணமில்லா பெருவாழ்வுன்னா அதுதான். அவருடைய வள்ளல் பெருமானை பற்றி சொன்னார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், என் பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டுளம் துடித்தேன், ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தம்மை கண்டு இழைத்தேன்னார். அவர் சொன்னது மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வுனா என்ன? மறுபடியும் பூமிக்கு வராமல் இருப்பது. அதுக்கு ஒரு அழகான சீக்ரெட் சொல்லித்தர்றார் அபிராமி பட்டர். யமதர்மன் உன்னை நெருங்காமல் இருக்கணும்னா ஒரு வழியை க்ளோஸ் பண்ணுங்கிறார். எந்த வழி? உன்னை நெருங்கிறதுக்கு யமதர்மனுக்கு ஒரே ஒரு ஒற்றையடி பாதை தான் இருக்கு. அவன் அது வழியாகத்தான் அவனை நெருங்குறான். அது என்ன தெரியுமா? நீ செய்யக்கூடிய வினைகள். இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சேல் என்பாய். அப்படின்னா என்ன சார்? வேலையே பார்க்காம சும்மா உட்காந்துருக்கணுமா? சும்மா உட்காந்தாலும் மனசு தான் வினைகளை சேர்க்கும். நீ வெளியில் அமைதியாக இருந்தாலும் கூட, மணி சார் ஒரு நல்ல வாட்ச் கட்டியிருக்கிறாரு, இதை எப்படி நம்ம தூக்கலாம்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க. பயப்படாதீங்க சார், பண்ண மாட்டேன். உள்ளபடியாக ஒரு வாட்சை நான் லவுட்னா அதனால் வருகிற பாவத்தை விட அப்படி மனசில் நினைப்பதால் வருகிற பாவம் அதிகம். நான் திருவள்ளுவர் சொன்னார், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல்னார். அப்போ நினைப்பு வினைகளை சேர்க்கும். அப்போ எல்லா நினைப்புகளையும் அவளுக்கென்று அர்ப்பணம் செய்ய வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. நான் கோயிலில் போய் கும்பிட்டேன்னு நினைக்கக்கூடாது. அவன் கூட்டுவித்தான், காட்டுவித்தால் யார் ஒருவர் காணாதாரே காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே அப்படின்னு நாவுக்கரசர் பெருமான் சொல்கிறார். அப்போ இழைக்கும் வினை வழியே அடும் காலன் அந்த பாதையில் தான் வர்றான். நம்ம சின்ன வினைகள் பண்ணோம்னா அது ஒரு ஒத்தையடி பாதையாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணுற ரேஞ்சுக்கு பண்ணிகிட்டே இருந்தோம்னா யமன் நமக்கு நெருங்குற பாதை ஒரு 8 வழிச்சாலையாக இருக்கும். அவர் பிரச்சனையே இல்லாமல் டிராஃபிக் ஜாம் இல்லாமல் வந்துடுவார் பக்கத்தில். இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சேல் என்பாய். எப்படி வருவாளாம் சார்? ஒரு சயின்ஸ் அபிராமி பட்டர் சொல்கிறார், பொதுவாக கணவன் மனைவியினுடைய கலப்பிலே ஒரு பிண்டம் முதல்ல உருவாகுது, கருவாகுது. குறிப்பிட்ட சில வாரங்களுக்கு பிறகு உயிர் அதில் வந்து குடியேறுகிறது அப்படிங்கிறாங்க. இதை மருத்துவம் ஒத்துக்குதோ இல்லையோ, விஞ்ஞானம் ஒத்துக்குதோ இல்லையோ, ஆன்மீகம் அப்படித்தான் என்று அடித்து சொல்கிறது. முதல்ல ஒரு பிண்டம் உருவாகிறது, பிண்டத்தில் அந்த உயிர் வந்து குடியேறுகிறது. அது செய்த வினைக்கேற்ப அது ஒரு கருப்பையை தேடி போகிறது. சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க, சில வீடுகளில் டிஎன்சி அல்லது அபார்ஷன் நடக்கலாம் சில பேருக்கு. அது வந்து நம்ம தப்புனால கிடையாது. அந்த உயிரினுடைய கர்மா என்னவோ அதற்கு பொருத்தமில்லாத கருப்பையில் அது குடியேறினால் கடவுள் அதை நீக்கி விடுகிறார். இவங்களா தப்பு பண்ணிட்டு நீக்கிறத பற்றி நான் சொல்லலை. இயல்பிலேயே அப்படி கலைஞ்சு போச்சுன்னா அதுக்காக வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அந்த உயிர் குடியேறுவதற்குரிய கரு இது அல்ல என்பது தெய்வ தீர்மானம். குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவிங்கிறார். குரம்பைனா என்னது? பிண்டம், கருவில் இருக்கக்கூடிய பிண்டம். அதில் வந்து குடிபுகிற ஆவி. அந்த குடும்பம் வந்து அந்த உயிரினுடைய கர்மாவுக்கு ஏற்றதா இல்லையான்னு
பார்த்து அது அங்கே தங்குவதா இல்லையான்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த போகிற போக்கில் ஒரு சினிமா பாட்டில் கண்ணதாசன் எழுதியிருப்பார். மலர் கொடுத்தேன் கைகொள்ளுங்க வளையளித்தேன்னு ஒரு பாட்டு. அதில் ஒரு வரி வரும், இல்லம் கண்டு தெய்வம் தந்த செல்வம் அல்லவா. குழந்தைன்னா என்ன, சும்மா கருவாய் உருவாவதல்ல, இல்லம் கண்டு தெய்வம் தந்த செல்வம். அது எவ்வளோ அழகான உண்மையை சொல்றாரு பாருங்க. இதை பட்டர் சொல்லுகிறார், குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி. அப்படி குடிபுக்க ஆவி எப்போ இந்த உலகத்தை விட்டு போகணும்னு ஒரு டெட்லைன் இருக்கும். உண்மையான டெட்லைன் அதுதான். நம்ம தினம் பார்க்குற வேலைக்கெல்லாம் டெட்லைன் வைக்கிறோம். சாவறது தான் உண்மையான டெட்லைன். அது எப்போனா அது எமன் போட்டு வச்சிருக்கானா. குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி, வெங்கூற்றை அடுத்த வரம்பை அடுத்து மருகும் போது. அப்போ அந்த உயிர் தடுமாறுமா. அடடா எமன் வந்துட்டானே, என்ன பண்ணுறதுன்னா அந்த காளை மாடு எரும மாடு நடந்து வர கலக் புழங்குற சத்தத்துக்கு நடுவில் கலன்னு சலங்கை ஒலி கேட்குமா, திடீர்னு வளையல் ஒலி கேட்குமா. என்னன்னா பராசக்தி ரம்பை முதலான அத்தனை தேவலோக பெண்களும் சூழ தன் பக்தனை கவர்வதற்கு யமதர்மன் வந்துவிட்டான் என்று ஓடோடி வருவாளாம். அந்த சத்தம் காதல கேட்கும். குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி, வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது, வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சேல் என்பாய், நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே அப்படிங்கிறார். அந்த நேரத்தில் பயப்படாதரா நான் இருக்கேன்ட்டு அம்பாள் வரால, அந்த குரல் எப்படி இருக்குமா, வீணை வாசித்த மாதிரி இருக்கும். நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே, நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சு வாயகி சூதி மாலினி வாராகி என்று ஆய கியாதியுடையாள் சரணம் அரண் நமக்கேங்கிற. நீங்கள் தஞ்சாவூர் வராகியம்மன் சன்னதியில் சொல்ல வேண்டிய பாட்டு இந்த பாட்டு, நாயகி நான்முகி நாராயணிங்கிற பாட்டு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ எல்லாரையும் டாக்டர் காலையில் வாக்கிங் போக சொல்கிறார். உண்டா இல்லையா? எவ்வளோ நேரம் சார் வாக்கிங்? 40 to 40 கரெக்டு தான் பொதுவாக அவங்க சொல்கிறது. ஏன்னா 20வது நிமிஷம் தான் உங்களுக்கு கேலரி பேர்ன் ஆக தொடங்கும். நம்ம 20 நிமிஷம் நடந்துட்டு அப்போ தான் டீ சாப்பிட்லாமான்னு பார்ப்போம். அப்போ அது வரைக்கும் நடந்த 20 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ குறைஞ்சது ஒரு 22வது நிமிஷத்தில் கேலரி எரிய தொடங்கும். அவர் வைரமுத்து சார், கவிஞர் வைரமுத்து சொல்லுவார், செரிக்காத உணவும் எரிக்காத சக்தியும் சுடுகாட்டு தேரும் சக்கரங்கள் அப்படிங்கிறார். அதனால் அப்படி நடக்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம், 4-5 நண்பர்களை கூட்டிகிட்டு ஒரு நடமாடும் மாநாடு மாதிரி போவோம். அந்த அரசியலை பேசி அதை பேசி கூட்டணியை பேசி அதை பற்றி தலைவர்களே கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியல எங்கே போகிறது எங்கே வர்றதுன்னு. இல்லை நம்ம வீதிமுனை மாநாட்டில் இதையெல்லாம் பேசிக்கிட்டு தெரியும். பொதுவாக வாக்கிங் போகிற போது தனியாக போகிறது நல்லது. மனசு நல்லாயிருக்கும். யார் நடக்கிறார்களோ மனசு நல்லாயிருக்கும். நான் சொல்ல ஔவையாரே சொல்லிக்கிறாங்க, வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். அப்போ ஒரு கோயில் அர்ச்சகர் கேட்டார், நான் கோயிலுக்குள்ளேயே நிறையா நடக்கிறேனே நேக்குண்டான் நோக்குண்டாம். அப்படி நடக்கிற போது மனசுக்குள்ளே சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு பாட்டு. நமக்கு இந்த உலகத்தில் என்ன வேணும்? நிலம் விற்கிற விலையில் நமக்குன்னு சொந்தமாக பூமி இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க. 52வது பாட்டு, அதுக்கு மட்டும் நான் நம்பரை சொல்லிடுறேன், மற்றது தேடி படிச்சுக்குங்க. 52வது பாட்டு, மனுஷனுக்கு முதல்ல என்ன வேணும்? அவன் பேரில் கொஞ்சமாவது பூமி தேவைப்படுது. 2வது வாகன வசதி. வையம் துரகம் மத கரி அப்படிங்கிறார். இப்போ வாகன வசதின்ட்டு துரகம்னா குதிரை, மத கரின்னா யானை. இப்போ சில பேர் யோசிப்பாங்க, ஏன் சார் உங்கள் பேச்சை கேட்டு நான் இந்த பாட்டை சொல்லி வீட்டுக்கு யானையும் குதிரையும் வந்துச்சுன்னா நான் எப்படி வச்சு சமாளிக்கிறது? அதை இன்றைய பொருளில் டீகோட் பண்ணணும் அந்த பாட்டை. வையம்னா ரியல் எஸ்டேட் ஆக்கிட்டாங்க, உங்கள் பேரில் பூமி. துரகம்னா என்னது? குதிரை. குதிரைனா ஒரிஜினல் குதிரை இல்லை,
ஹார்ஸ் பவர் உள்ள ஒரு 2 வீலர் ஹெச்பி. ஏன்னா வீட்டுக்குரியவர் வந்து கடத்து கண்ணிக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு 2 வீலரில் போவார். மதர் கரின்னா என்ன தெரியுமா? யானை மாதிரி ஒரு 4 வீலர், ஒரு BMW, ஒரு ஆடி, ஏதோ ஒன்று. ஃபேமிலியோட கோயிலுக்கு போகிறது, கல்யாணத்துக்கு போகிறது தான் காரில் போவார். வையம், துரகம், மதகரி, மா மகுடம். மகுடம்னா பெரிய பெரிய பதவிகள்னு அர்த்தம். அடுத்து சொல்றார் பெய்யும் கனகம். ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருந்தால் அந்த காசை நம்மளே எடுக்க முடியாது. நம்ம பணத்தை எடுக்க 4000 கேள்வி கேட்பாங்க. நம்ம பேங்க்குக்கு திருட வந்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் லிக்விட் கேஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதான் பலம் ஒரு மனுஷனுக்கு. பெய்யும் கனகம்ங்கிறது லிக்விட் கேஷ். வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை. இடையில ஒன்று சிவிகை. சிவிகைனா பல்லக்கில் போகிறதுன்னு நினச்சிக்காதீங்க, அதுக்கு ரொம்ப காலம் இருக்கு இன்னும். சிவிகைனா தரையில் போகாமல் மேலே போகிறது, அடிக்கடி விமானத்தில் போகிற யோகம் வரும்னு அர்த்தம். வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிலை ஆரம். பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் பெருவிலை ஆரம்னா கழுத்தில் விருதுகள் விழும், தங்கப்பதக்கம் அதெல்லாம் கிடைக்கும். பெண்களுக்கு ஆரமாகவே கிடைக்கும். எந்தெந்த பருவத்தில் எந்தெந்த நகைகள் போடுறதுன்னு பெண்களுக்கு தெரியும். ஒருத்தர் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணார், நல்ல கொடியடை மாதிரி இப்படி ஒல்லியாக இருக்கக்கூடிய பெண், நல்ல அந்த வயசுக்கு ஏற்ற அழகு. அப்பாவுக்கு எல்லாம் போட முடிஞ்சது, ஒட்டியானம் மட்டும் போட வசதி இல்லை. நான் சில அப்புறமா போட்டுறேங்கன்னா கவலைப்படாதுன்னார். பொண்ணு சொல்லிச்சு, ஒன்றும் அவசரம் இல்லைப்பா, என் வளகாப்பில் போடுங்கன்னது. அப்போதான் பெரிய சைஸில் போட முடியும். அதனால் அந்தந்த பருவத்துக்குரிய நகைகள். வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிலை ஆரம், இதெல்லாம் யாருக்கு கிடைக்குமா? பிறை முடித்த ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. அம்பிகைக்கு இந்த பிறவியிலையோ முந்தைய பிறவியிலோ வழிபாடு செய்தவர்களுக்கு இவையெல்லாம் கிட்டும்னு சொல்கிறார். அதான் நீங்கள் 40 நிமிஷம் வாக்கிங் போகிற போது கண்டதையும் பேசாமல் மனசுக்குள்ளே இந்த பாட்டையே திரும்ப 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 சொல்லி கொண்டு போங்கள், அவையெல்லாம் உங்களுக்கு சித்திக்கும். இதுதான் வெள்ளைக்கார ஆட்டோ சஜஷன்கிறான். மனசுக்கு நீங்களே சொல்லிக்கொண்டு போவது என்று சொல்லுகிறான். அதாவது இப்படி பாடிக்கிட்டே வர்றார். 79வது பாட்டு. விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதஞ்சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு வழிகிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அடுந்தும் கயவர்தமோடு என்ன கூட்டு இனியே அப்படிங்கிறார் பாருங்க. பூமிக்கும் வானத்துக்குமாக அம்பிகையினுடைய சூட்சும தரிசனம் அவருக்கு சித்திக்கிறது. அமாவாசை இரவு 7:30 ஆயிடுச்சு, 7 மணி ஆகப் போகிறது. அம்பிகை என்ன செய்தால், தன்னுடைய செவியிலே அணிந்திருந்த தாடங்கத்தை கழற்றி ஆகாசத்திலே விட்டெறிய அது முழு நிலவாக ஒளி வீசியது. எல்லோரும் பதறிப்போனார்கள், பரவசமானார்கள். 2ஆம் சரபோஜி ஓடோடி வந்து சுப்பிரமணியர் காலிலே விழுந்து, இத்தகைய அதிசயத்தை உங்களுக்காக அம்பாள் நிகழ்த்தி இருக்கிறாள், எனவே நீங்கள் இனி சுப்பிரமணியர் அல்ல, நீங்கள் அபிராமி பட்டர், அபிராமி பட்டர் என்று சொல்ல எல்லோரும் அவரை அபிராமி பட்டர் என்று கையெடுத்து வணங்கினார்கள். ஒரு செப்பேடு எழுதி கொடுத்தார் அரசர். சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து அவர் வீட்டுக்கு நெல் போகணும் பரம்பரையாகன்னு. அவருடைய குடும்பத்தில் எனக்கு தெரிந்து எங்கள் வீட்டிலிருந்தும் கூட அவர் குடும்பத்துக்கு அந்த நெல் அந்த கிரமப்படி போயிட்டு இருந்தது. இல்லை, அந்த வாரிசில் அமிர்த பாரதின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ திருச்சியில் இருந்ததாக சொன்னார்கள். அவர் காலமானதாகவும் சில பேர் சொல்கிறார்கள். ஆனால் அவர் வழியில் 2 பேர் இருப்பதாக கேள்வி. திருச்சியில் தான் இருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. எல்லோருடைய வேண்டுகோளுக்கும் ஏற்ப அவர் அந்தாதியை பாடி நிறைவு செய்கிறார். நிறைவு செய்துவிட்டு அபிராமி அம்மை பதிகம், கள்ளவாரண பிள்ளையாருக்கு பதிகம் என்று பல பதிகங்களை அவர் அருளுகிறார். அபிராமியினுடைய பூரண சாநித்தியம் பெற்றவராக, சாக்த உபாசகராக அவர் திகழ்ந்தார். பல சமீபத்தில் டாக்டர் சுதா சேஷன் ஒரு செய்தியை சொன்னார்கள். இதே 300-350 வருஷம் முன்னால் நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், கேலண்டரில் ஒரு 15 நாட்கள் காணாமல் போச்சான். கண்டினியூட்டி ஆஃப் அ கேலண்டர் சீஸ் டு எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறாங்க.
டாக்டர் சுதாசேஷன் சொன்னது என்னுடைய நேரடி ஆராய்ச்சி அல்ல அது. அதாவது இந்த அமாவாசை பௌர்ணமியானதனால், அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் 15 நாட்கள் இடைவெளி என்பதனாலே ஒரு 15 நாட்கள் காணாமல் போயின என்பது அநேகமாக இந்த அற்புதம் நிகழ்ந்த காலகட்டத்தினுடைய பதிவாக இருக்கக்கூடும் என்பது இதற்கான விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் என்று அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதையும் நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அவங்க அபிராமி அபிராமியையும் ஆதிசங்கரையும் அபிராமி பட்டரையும் பற்றி ஒரு நல்ல ஆய்வு நூலை சுதாசேஷன் எழுதி என்கிட்ட கூட ஒரு அணிந்துரை கேட்டார்கள். அதில் கூட ஒரு யூகத்தை அவன் சொல்லியிருந்தாங்க. அவர் திருக்கடவுரை விட்டு வெளியிலேயே போகாதவர் அப்படின்னு. ஆனால் நான் வேற ஒரு கருத்து எனக்கு உண்டு. அவர் மதுரைக்கு போயிருக்கிறார், அம்பிகை மீனாட்சியை தரிசனம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா ஒரு அந்தாதியில் சொல்கிறார், கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியல்ங்கிறார். கடம்பாடவின்னா மதுரையை குறிக்கும். அப்போ நேரிலேயே போய் தரிசனம் பண்ணார்னு அர்த்தம். அதே மாதிரி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாயினார். அவர் காலத்திலே பெரிய சாக்த பக்தராக வாழ்ந்த பாஸ்கர ராயரோடு இவருக்கு நட்பு இருந்திருக்க வேண்டும். அதைத்தான் அவர் பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் என்று பதிகத்திலே பாடியிருக்க வேண்டும் என்று பல ஆய்வுகளுக்கும் இந்த நூல்கள் இடம் தருகின்றன. இந்த நன்னாளில் ஒரு பௌர்ணமியினுடைய நிழல் நாளில் அதை பேசுவதற்கு எல்லாம் வல்ல திருவருள் கூட்டுவித்திருப்பதால் இதில் இருக்கக்கூடிய நிறைகள் அவரை சார்ந்தவை, குறைகள் என்னை சார்ந்தவை என்று சொல்லி இந்த உரையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சார் எஸ், மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? மாப்பிள மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.